வணக்கம் நண்பர்களே. அசவசம பயனாளிகளுக்கு இப்போது ஒரு மிக முக்கியமான செய்தி வெளியாகி உள்ளது. 2026 மார்ச் மாதத்திற்கான கொடுப்பனவுகள் தொடர்பாக சிஸ்டத்தில் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. அசவசம பயனாளிகள் அனைவருக்கும் வணக்கம். 2026 மார்ச் மாதத்திற்கான கொடுப்பனவுகள் எப்போது கிடைக்கும் என்று நீங்கள் ஆவலோடு காத்திருப்பீர்கள். இப்போது அதுக்கு ஒரு விடை கிடைத்துள்ளது. சிஸ்டத்தில் ஆன்லைன் சிஸ்டம் மார்ச் மாதத்திற்கான தரவுகள் ஏற்றப்பட்டுள்ளன. இதில் முதலாம் கட்டம் மற்றும் இரண்டாம் கட்ட பயனாளிகளுக்கு என்ன வித்தியாசம், எப்போது வங்கியிலிருந்து பணம் எடுக்கலாம், அனைத்து தகவல்களையும் ஆதாரத்துடன் இந்த வீடியோவில் பார்ப்போம் வாங்க. தற்போது நிலவரப்படி அசவசம நலன்புரி திட்டத்தின் இரண்டாம் கட்டத்தின் கீழ் உள்வாங்கப்பட்ட பயனாளிகளுக்குத்தான் சிஸ்டத்தில் தகவல்கள் முதலில் புதுப்பிக்கப்பட்டுள்ளன. நீங்கள் உத்தியோகபூர்வ இணையதளத்திற்கு சென்று உங்கள் தேசிய அடையாள அட்டை இலக்கத்தை உள்ளிட்டால் மார்ச் மாதத்திற்கான கொடுப்பனவு உறுதிப்படுத்தப்பட்டிருப்பதை அவதானிக்க முடியும். எனவே இரண்டாம் கட்ட பயனாளிகள் இப்போதே ஆன்லைன் செக் செய்து கொள்ளுங்கள். அடுத்ததாக ஆரம்பத்திலிருந்தே இந்த பலனை பெறும் முதலாம் கட்ட பயனாளிகள் உங்களுக்கு இன்னும் சிஸ்டத்தில் மார்ச் மாத விவரங்கள் முழுமையாக அப்டேட் ஆகவில்லை. பொதுவாக ஒரு தொகுதியாகவே இந்த தரவுகள் ஏற்றப்படும். எனவே இன்னும் 24 மணித்தியாலத்துக்குள்ள அல்லது நாளை மாலைக்குள் உங்களுக்கான தகவல்களும் சிஸ்டத்தில் பதிவேற்றப்படும். சிஸ்டத்தில் காட்டப்படாததால் உங்களுக்கு பணம் கிடைக்காது என்று அர்த்தமல்ல. அது பதிவேற்றப்படும் நிலையில் உள்ளது என்பதை நீங்கள் கொஞ்சம் புரிந்து கொள்ளுங்கள். முக்கியமான விடயம் என்னவென்று சொன்னால், சிஸ்டத்தில் பணம் காட்டப்பட்ட உடனே நீங்கள் வங்கிக்கு செல்ல வேண்டாம். சிஸ்டத்தில் அப்டேட் ஆன பிறகு திரைசேரியிலிருந்து வங்கிகளுக்கு நிதி அனுப்பப்பட வேண்டும். இதற்கு வழக்கமாக 2 முதல் 3 வேலை நாட்கள் வரை எடுக்கும். எனவே எதிர்வரும் திங்கள் அல்லது செவ்வாய்க்கிழமைக்கு பிறகு உங்களோட வங்கி கணக்கிற்கு பணம் சேரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பணம் வந்ததும் உங்களோட மொபைலுக்கு SMS ஒன்று வரும். நீங்கள் ஏடிஎம் மூலம் அதை சரி பார்த்து கொள்ளலாம். ஒருவேளை உங்களுக்கு மார்ச் மாதத்துக்குரிய தகவல் ரிஜெக்டட் என்றோ அல்லது பழைய மாதங்கள் வராமலோ இருந்தால் உங்களோட பிரதேச செயலகத்தில் உள்ள அசவசம பிரிவை தொடர்பு கொள்ளுங்க. குறிப்பாக வங்கி கணக்கில் உங்களோட பெயர், அடையாள அட்டையில் உங்களோட பெயர் சரியாக இருக்குதான்றதை முதல்ல நீங்கள் உறுதிப்படுத்தி கொள்ளணும். சிறுபிழை இருந்தாலும் உங்களோட பணம் வாரத்துக்கு தடைப்பட வாய்ப்பிருக்கிறது. இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். இது தொடர்பாக மேலதிக சந்தேகங்கள் இருந்தால் கீழே கமெண்ட் செய்யுங்க. மார்ச் மாத பணம் வங்கிகளுக்கு வந்ததும் உடனே நாங்கள் வீடியோ அப்லோட் செய்வோம். இந்த தகவலை தவற விடாமல் இருக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.